அன்னாபிஷேகம் செய்யப்படும் இறைவனின் மேல் பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும். இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சோறுதான் சொர்க்கநாதர். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி இன்றும் மக்கள் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் உணவே ஆண்டவன். அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். அவனே நமக்கு படியளப்பவன். எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது அவனுக்கு செலுத்தும் நன்றி கடனாகும். அன்னம் பரபிரம்மம் என கூறுவதுண்டு. உணவை இறைவனாக பாவிப்பது நம்முடைய இந்து தர்மமாகும். உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னதானம். கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன். அதன் காரணமாகவே பரம்பொருளானவன் அன்னதான பிரியன் என்று